இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ரெமெடி எதில் இருக்குதுன்னா ரிச்சர்ட் ஓக்ஸ்லேருந்து செலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ரெமெடியோட சாப்டர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து மெயினாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் அபாரிசம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபிஃப்த் அபாரிசமில் வந்து என்ன இருக்குன்னா காஸ் ஆஃப் டிசீஸு, ப்ரீ டிஸ்போசிஷன், அப்புறம் எக்ஸைட்டிங் காஸ். இதுதான் வந்து ஒரு டிசீஸில் வந்து மெயினான பார்க்க வேண்டிய விஷயமே. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம பார்க்காம வெறும் சிமிலர் மெடிசன் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. காஸ் ஆஃப் டிசீஸு, ப்ரீ டிஸ்போஷன், எக்ஸைட்டிங் காஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் டு செலெக்ஷன் தி சிமிலர் ரெமெடி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொமாட்டிக் பெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி திங்க் ஆஃப் அக்வானைட் ஆர் பிரயோனியா. இஃப் ட்ரை கோல்டுக்கு வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ரக்ஸ்டாக்ஸு, டேம்புக்கு வந்து டல் கேமரா. இதெல்லாம் வந்து எக்ஸைட்டிங் காஸ்னால வருது. இப்போ வந்து பெயின் ரொமாட்டிக் பெயின்னாலே அது வந்து அக்வானைட் பிரயோனியா இருக்கும். ரக்ஸ்டாக்ஸ் வந்து கோல்டுனால வந்ததுன்னா ரக்ஸ்டாக்ஸு, டேம்ப் வெதர்னால நம்மளுக்கு வந்ததுன்னா டல் கேமரா கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸைட்டிங் காஸ்னால வருது. இப்போ வந்து ஆங்கர்னால நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா அப்போ சமமில்லா கொடுக்கலாம். ஃப்ரைட்னால வந்ததுன்னா அப்போ அக்வானைட் ஓபியம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாங் கண்டினியூ டிப்ரைசிங் எமோஷன்ஸ் வந்து இருந்ததுன்னா எலிமெண்ட்ஸ் ஃப்ரம்மா அப்போ வந்து நம்ம ஃபாஸ்போரிக் ஆசிட் வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்ஜுரினால ஆரிஜின் இருந்ததுன்னா ஆர்னிகா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஓகேவா? லாஸ்ட் எடிஷன் ஆஃப் ஆர்கனான் 1833 ரிலீஸ் ஆச்சுல. அப்போ வந்து அனிமன் வந்து மயாஸ்மெட்டிக் டிசீஸை வந்து அக்யூட் அண்ட் க்ரானிக்காக வந்து டிவைட் பண்ணியிருக்காரு. இம்பார்ட்டண்டாக என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ்க்கும் ட்ரக் ஆக்ஷனுக்கும் சிமிலாரிட்டி என்னன்னு சொல்லி 3 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று வந்து ஜெனரிக், ஸ்பெசிஃபிக் அண்ட் இண்டிவிஜுவல். ஓகேவா? இண்டிவிஜுவல் வந்து அடுத்த சாப்டர் கூட கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு ஜெனரிக்னா என்னென்னு பார்க்கும். ஜெனரிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராட் ஜென்ரலிட்டிஸாக நம்ம வந்து பிரிக்கிறது தான் வந்து ஜென்ரல். இதுவும் வந்து ஹோமியோபதி பேசிஸில் தான் இருக்குது. அப்புறம் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ரெமடிஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஜென்ரலாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே இதில் வந்துடும். ஸ்பெசிஃபிக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்தராக டிவைட் ஆகுது. என்னவா டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீட் ஆஃப் ஆக்ஷன், கைண்ட் ஆஃப் ஆக்ஷன், மாடிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸு, கேரக்டர் ஆஃப் பெயின் அண்ட் கன்காமினன்ட். இதை வச்சு ஸ்பெசிஃபிக் சிமிலாரிட்டி வந்து இன்னும் ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம சீட் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாம். சீட் ஆஃப் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் சிமிலாரிட்டியில் வந்து ட்ரக் வந்து சேம் சீட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ட்ரக்குக்கோ நம்மளோட டிசீஸ் இருக்குல்ல அது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஆக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ கல்கேரியா ஃபாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்டிவ் ஆசிஃபிகேஷன் வந்து இருக்குது. அப்போனா க்ரானிக் ஹைட்ரோசெஃபலஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. சைலிஷியாவில் வந்து எண்டோக்ரோமோஃபா ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வந்து வரும். ஓகேவா? இதுதான் அந்த சைலிஷ் எங்கே அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கின்ல ஆக்ட் ஆகுது ஃபிங்கர்ஸில். அந்த மாதிரி நம்ம டிசீஸும் அந்த சீட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் மெடிசனும் வந்து ஒரே இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். பெத்தாலஜிக்கல் ப்ராசஸ் ஷால் பி சேம். அதாவது டிசீஸோட பெத்தாலஜியும் ட்ரக்கோட பெத்தாலஜியும் சேமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஃபீவர் இருக்கா, இல்லை இன்ஃப்ளமேஷன் கண்டிஷனாக அல்சரேஷனான்னு சொல்லிட்டு பார்க்கணும். திங்கிங் ஆஃப் த குவாலிட்டி விச் ஆஸ் ப்ராசஸ் ரிசீவ் ஃப்ரம் த டயத்திசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். மாடிஃபிகேஷன் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆரிஜின் வந்து பார்க்கணும். நியூராலஜியா இன்டியூசஸ் பை இன்ஜுரி டு எ நர்வ். நியூராலஜியானா பெயின் வந்து இன்ஜுரி டு த நர்வ்னால பெயின் வந்திருக்கு. இப்போ வந்து அது ஃபிசிக்கலாக வந்த பெயினா இல்லை மென்டல் ஆரிஜினா என்ன ஆரிஜின் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது கேரக்டர் ஆஃப் பெயின். கேரக்டர் ஆஃப் பெயினில் வந்து என்னென்னு பார்க்கணும்னா கம்பேரிஷன் பிட்வீன் டிசீஸ் அண்ட் ட்ரக் ஆக்ஷன். கேரக்டர் ஆஃப் பெயின் பார்க்கணும். என்ன கேரக்டர்னா பர்னிங் பெயினா, டியரிங் பெயினா, அது மாதிரி இந்த பெயின் வந்து அந்த மெடிசனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து கன்காமினன்ட்ஸில் வந்து coincide of 2 or more marked symptoms in the pathogenesis of a drug and in phenomena of a disease. ரெண்டுமே வந்து பேத்தோஜெனிசிஸ் வந்து ரிலேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் வந்து கன்காமினன்ஸ். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிமிலர் ஸ்பெசிஃபிக் சிமிலாரிட்டி பார்த்தோம், ஜெனடிக் சிமிலாரிட்டி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது இண்டிவிஜுவல் பார்க்கலாம். இண்டிவிஜுவலில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரபியூட்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவலைசேஷனுக்கு வந்து மெயினாக என்னென்னு பார்க்கணும்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் டெம்பரமெண்ட் ஆஃப் த பேஷண்ட் பார்க்கணும், மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்டேட்ஸ் பார்க்கணும், கண்டிஷன் ஆஃப் அக்ரவேஷன் ஆர் அம்லரேஷன் ஃபேக்டர் பார்க்கணும், சைட் ஆஃப் த பாடி அஃபெக்டர் பார்க்கணும், டைம் மொடாலிட்டி பார்க்கணும். இது 5 கேட்டகரி வச்சு தான் நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து இண்டிவிஜுவலைஸே பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் டெம்பரமெண்ட் ஆஃப் த பேஷண்ட் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன்னா என்ன இருக்கும்? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மெடிசனுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஹோமியோபதி ப்ராக்டிஸில். டைப் ஆஃப் எந்த டைப் வந்து எந்த பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிரயோனியாவில் பார்த்தீங்கன்னா என்ன டெண்டன்சி இருக்குன்னா பில்லியஸ் டெண்டன்சியோ காலரிக் டெம்பரமெண்ட்டோ இருக்குது. ஆர்சனிக்கமில் வந்து வார்ன் அண்ட் எக்ஸாஸ்டட் கான்ஸ்டியூஷன் இருக்கும். நக்ஸாமிக் பர்சன்ஸ்க்கு வந்து விகரஸ் பர்சன்ஸாக இருப்பாங்க. பெல்செட்டில் வந்து லிம்ஃபாட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த மெடிசனும் அந்த பேஷண்ட்டோட கேரக்டரும் வந்து ரிலேட் ஆச்சுன்னா நம்ம இந்த மெடிசனை வந்து சிமிலர் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் அண்ட் மாரல் ஸ்டேட் ஆஃப் த பேஷண்ட். அவங்களோட மைண்ட் அண்ட் எமோஷனல் ஸ்டேட் பார்க்கணும். இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறதுக்கு மெயினானதே இதுதான். ஓகேவா? அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெம்பர்மெண்ட் பார்க்கணும், ஸ்டேட் ஆஃப் த டிஸ்போசிஷன் ஆஃப் த பேஷண்ட்டோட டிஸ்போசிஷன். அப்புறம் இந்த டிஸ்போசிஷனையும் டெம்பர்மெண்ட் வச்சு தான் நம்ம ஹோமியோபதி
மெடிசன் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எமோஷனல் டென்ஷன் எதில் இருக்குன்னா ஃபியர் ஆஃப் டெத் வந்து அக்கோனைட்டில் தான் இருக்கும். மெலன்கோலியா வந்து ஆரம் மெட்டாலிக்கமில் இருக்கும். கிராஸ்னஸ் வந்து சமமிலாவில் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது கண்டிஷன் ஆஃப் அக்ரவேஷன் அண்ட் அம்லரேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோமியோபதி தெரபிட்டிக்ஸில் வந்து மேஜரான ரோல் பண்ணுறதே வந்து இந்த அக்ரவேஷன் அண்ட் அம்லரேஷன் தான். இப்போ வந்து அக்ரவேஷன் பார்த்தீங்கன்னா பிரயோனியாவில் வந்து அக்ரவேஷன் மோஷன் இருக்கும். ஆனால் ரக்ஸ்டாக்ஸில் அம்லரேஷன் மோஷன் இருக்கும். பெல்லடோனால் லையிங் டவுன் அக்ரவேஷன் இருக்கும். இதுதான் வந்து அக்ரவேஷன் அண்ட் அம்லரேஷன் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து சைடு ஆஃப் த பாடி. இப்போ வந்து எந்த சைடு வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஒரு யூனிலேட்ரல் ஆர்கன்ஸா இல்லை ரெண்டு சைடுமே வா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ரைட் சைடு சுப்ரா ஆர்பிட்டல் பெயின் இருந்தால் வித் ஹெர்பேட்டிக் டிஸார்டர்னா செலிடோனியமில் தான் வந்து மெயினாக வரும். அடுத்தது வேரியோலா ஆடோரேட்டாவில் வந்து ருமேட்டிக் பெயின் வந்து ரைட் விஸ்ட்டில் மட்டும் இருக்கும். கேலிபைக்ரோமிக்கா வந்து லெஃப்ட் சைட் ஸ்டொமக் வந்து பெயின் இருக்குது. இதுதான் வந்து சைடு அஃபினிட்டி வச்சு நம்ம ட்ரக்கை வந்து பிரிக்கிறது. அடுத்தது டைம் ஆஃப் டே வந்து பார்க்கும்போது எந்த டைமில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நக்ஸாமிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 AM வந்து அதிகமாக இருக்கும். பல்சட்டில் வந்து ஈவினிங் இருக்கும். லைக்கோபோடியமில் வந்து 4 PM இருக்கும். ஓகேவா? இப்போ டாக்டர் டன்ஹாம் என்ன சொல்கிறாருன்னா இண்டிவிஜுவலைசேஷன் வந்து இந்த பெக்குலியர் சிம்டம்ஸை வச்சு தான் சிங்கிள் பெக்குலியர் சிம்டம் வச்சு தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலைசேஷனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2 மெத்தட் இருக்குன்னு சொல்கிறார். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்களா, இட் இஸ் டு ரைட் டவுன் த சிம்டம்ஸ் ஆஃப் எ கேஸ் இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்கீமா வழியாக என்னென்னா எந்த கேட்டகரியில் டிவைட் பண்ணால் எவால்யூஷன் எந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற அந்த ஸ்கீமாவில் நம்ம வந்து கேஸ் வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது தான் நம்ம மெடிசன் ஃபைன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஸ் ஏ ஹோலாக. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா இம்பார்ட்டன்ட் பெக்யூலியர் சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அன்காமன் பெக்யூலியர் சிங்குலர் டிஸ்டிங்யூசிங் சிம்டம்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மோஸ்ட் சூட்டபிள் மெடிசனை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரீஅக்கரிங் சிம்டம்ஸ் ஆர் கால் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ். இதுதான் வந்து செலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ரெமெடி நோட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை.